எண்ணூர் துறைமுகத்தில் சரக்கு கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் அங்கு பரவியுள்ள எண்ணெய் படலங்களை நீக்கும் பணி ஓரிரு தினங்களில் முழுமையடையும் என துறைமுக தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. எண்ணூர் துறைமுகத்தில் இன்று முதல் 100% வழக்கமான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாக எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தினுடைய சேர்மன் பாரத் சார் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். அது நேற்று வரை அந்த கடலில் ஏற்பட்ட 2 கப்பல்கள் மோதலினால் டான் காஞ்சிபுரம் என்ற கப்பல் அதே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் மற்றும் அந்த கப்பலையும் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த பணியானது நேற்று நிறைவுற்றது. இதனை அடுத்து வழக்கமான அனைத்து பணிகளையும் நேற்று முதலே ஆரம்பித்து விட்டாலும் இன்று முதல் 100% அங்கு வரக்கூடிய கப்பல்கள் மற்றும் இறக்குமதி ஏற்றுமதி ஆகியவை முழுமையாக நடைபெற்று வருவதாக அந்த காமராஜர் துறைமுகத்தினுடைய தலைவர் பாரத் சார் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று எண்ணூர் கடற்கரை பகுதியில் படர்ந்திருக்கக்கூடிய அந்த எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி இன்றும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அது மிக குறைந்த அளவில் படர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் ஓரிரு தினங்களில் அந்த இடத்தில் இருந்து அகற்றப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகளில் படிந்திருக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகளை அகற்றுவதற்காக ரசாயனம் கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகின்றது. இந்த இடத்தை முழுவதுமாக தூய்மையாக மாற்றும் வரை இந்த பணிகள் தொடரும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.